நம்ம பைக்குக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வர்றதுக்கான டைம் வந்துடுச்சு. 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு வாங்கன்னு ஷோரூம்லன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 30 டேஸ்லேயே 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பைக்கோட கண்டிஷனை பாருங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லா இடத்துலையும் டஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளோர் மேட்லேருந்து ஹேண்டில் பார்லேருந்து டிஸ்பிளேலேருந்து எல்லா இடத்துலையுமே டஸ்ட்டு. பாருங்கள், தொட்டு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. கார்னரில் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் டஸ்ட் இருக்குது. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சர்வீஸ் பண்ணி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பாலிஷ் போட்டுப்பாங்க போல். வண்டியை பார்க்க பளபளன்னு இருக்குது. எப்பவுமே இந்த டயருக்கு கீழே தான் ஃபுல் டஸ்ட் இருக்கும். எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணிக்காங்க பாருங்கள். நான் ஃப்ளோர் மேட்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ளோர் மேட்டை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி பேக் டயரில் கீழே இந்த இடத்துல ஓவர் டஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயினாக வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸு முடிச்சுட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸில் வரும். நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டஸ்ட்டு க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையாக சொன்னால் ஒர்த்து சர்வீஸ் கொடுத்தது. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஜிஎம் மோட்டார்ஸ்.